நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌந்தர்யா, மாமா உட்காருமா உட்காருமா. இல்ல மாமா, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காரு. என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாண பொண்ணு முகத்துல சந்தோஷம் இல்லையே? ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் கவலைப்படாதம்மா. இங்க உன் அப்பா எப்படியோ அப்படி என்ன நினைச்சுக்கோ. எது வேணும்னாலும் யோசிக்காம என்கிட்ட கேளு. உனக்கு பிடிச்சது பிடிக்காதது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. மீனாட்சி என் வீட்டு பொண்ணு இல்லம்மா, அவ உங்க வீட்டு பொண்ணு. நீதான் எங்க வீட்டு பொண்ணு. குடும்பத்துல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் முன்னாடி நிக்க வேண்டியது நீயும் தமிழும் தான். குடும்பத்துல மூத்த மருமக, மூத்த மருமக, குடும்பத்தோட ஒரே மருமக நீதான். நீ எடுக்கிற முடிவு தான் நம்ம குடும்பத்தோட முடிவு. தமிழை பத்தி ஒன்னும் யோசிக்காத. அவனோட கோபத்தை மட்டும் தூக்கி போட்டு பார்த்தா இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, கோபம். அப்படி கோபப்படுறப்போ என்ன பேசுறோன்னு தெரியாம எதையாவது பேசிடுவான். நீன்னு இல்ல, அது அம்மாவா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதான் மாறிடுவாம்மா. இந்த காதல், கல்யாணம், பொண்ணுங்க இதெல்லாம் அவனுக்கு புதுசு தானே, சரியாயிடுவாம்மா. பயப்படாம வாமா. தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா குழப்பமா தான் இருக்கும். கீழே வந்து எல்லாரோட சேர்ந்துருமா. சரி மாமா. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. மீனாட்சி, என்ன சரவணா? என்னடி? என்ன? உன் தங்கச்சிகளை கூப்பிடு. சுதா, ரம்யா. எனக்கா? தெரியல, வந்து இவனே கேளு. என்னதா? என்ன சுதா அது? என்ன? ஓ மீனாட்சி, உங்க அப்பா கூப்பிடு. விஷயம் என்னன்னு சொல்லுடா. கூப்பிடு சொல்றேன். அடடா, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கே. மாமா, மாமா. என்ன மாப்பிள்ள? என்ன மாமா இது? அதானே மீனாட்சி, என்னம்மா இது? என்னப்பா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? என்னம்மா புரிஞ்சிருச்சான்னு கேக்குற? இல்லப்பா, எங்களுக்கு புரியல, அதான் கேக்குறேன். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இதெல்லாம் சரியில்லைம்மா. அப்பா, மாமா, கல்யாண வீடு எப்படி இருக்கணும்? அதுவும் விடிஞ்சா கல்யாணம். ஒவ்வொன்னும் சும்மா அதிரி புதிரியா இருக்கு வேணா? அத்தான், ஊர்ல கல்யாணம்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும். தாம்பூல பை போடுறது, வாழ்த்து மடல்ல சாக்லேட் பின் பண்றது, அப்படி இப்படின்னு பிஸியா இருப்போம். இங்கதான் எந்த வேலையுமே இல்லையே. கல்யாணத்துக்கு முந்தின நாள் கச்சேரி வைக்கணும்னு தமிழுக்கு ரொம்ப ஆசை, முடியாம போச்சு. என்னத்த எப்படி சொல்லிட்டீங்க? பாட்டு கச்சேரி வைக்க முடியலன்னா என்ன, சீட்டு கச்சேரி வச்சிடலாம். எல்லாரும் விளையாடி ஆகணும். மாப்பிள்ள, எனக்கெல்லாம் வராது. மாமா, உங்களை என்ன நான் கிரிக்கெட்டை விளையாட சொல்றேன், வராதுன்றீங்க. கார்ட்ஸ் தானே, எல்லாம் வரும். சரி விடுங்க, மாப்பிள்ள ஆசைப்படுறீங்க, ஆடிடுறேன். மாப்பிள்ள, அத்தையை விட்டுறாதீங்க. ஆமா மாமா, கண்டிப்பா அவங்களும் ஆடணும். ஐயோ, என்னால முடியாது. ஒன்னு சீட் ஆடணும், இல்லன்னா டான்ஸ் ஆடணும். என்ன செய்யறதுன்னு நீயே யோசிச்சுக்கோ. மாமா, சூப்பரா கிளப்பிறீங்க பீதிய. அம்மா, சீட் ஆடுறது கஷ்டம். ஒரு 2-3 ஸ்டெப் வச்சு டான்ஸ் ஆடிடு. மீனாட்சி சொல்றது கரெக்ட். ஐயோ, இதென்ன வம்பால இருக்கு. நான் சீட்டே ஆடுறேன் சாமி.
நான் டிக்கு. And the winner is Saravanan. ஏங்க நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு இது தேவையா? ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அன்பே சா. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. பார் மகளே பார், பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார். ரஜாத்தி என் தங்கம் பாடிமா. வாமா உட்காருமா. ரஜாத்தி என்னம்மா? என்ன? என்னான்னு தெரியலம்மா. இத்தனை நாளா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்காதா, நல்ல இடத்துல கல்யாணம் ஆவாதான்னு இருந்துச்சு. ஆனா இப்போ நாளைக்கு கல்யாணம்ன்றப்போ மனசு என்னமோ பண்ணுது. அம்மாடி, அப்பா மேல எந்த கோவம் இல்லையே? ஏங்க என்னமோ புதுசா கல்யாணம் பண்ணி அனுப்புற மாதிரி பேசுறீங்க. அந்த கல்யாணம் ஒரு கல்யாணமா? அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இவ எப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா? இங்கே தானே இருந்தா. ஆனா இது அப்படி இல்லையே. கல்யாணம் முடிஞ்சா இவ கல்லடை குறிச்சிக்கு போயிடுவாள. அப்புறம் என் பிள்ளைய பார்க்கணும்னா நான் கல்லடை குறிச்சிக்குள்ள போனோம். சரவணன் கிட்ட சொல்றப்பெல்லாம் தோருக்கு கல்லிடை குறிச்சிம்பிங்க. பையனை கட்டி கொடுக்கறப்ப மட்டும் பக்கத்துல இருந்த கல்லிடை குறிச்சி, பொண்ணை கட்டி கொடுக்கறப்ப மட்டும் தூரம் போயிடுச்சா? ஆமாண்டி, அவன் புள்ள கல்லடை குறிச்சியில இருந்தாலும் கலிபோர்னியால இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஹாய் 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 ஹாய்னம்னா போதும். பொண்ணு அப்படி இல்லையே. அப்பான்னு கண் கலங்கனா அடுத்த செகண்ட் அங்க போய் நிக்கணும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பையனை கட்டி கொடுக்கறப்ப மட்டும் பக்கத்துல இருந்த கல்லிடை குறிச்சி, பொண்ணை கட்டி கொடுக்கறப்ப மட்டும் தூரம் போயிடுச்சா? ஆமாண்டி, அவன் புள்ள கல்லடை குறிச்சியில இருந்தாலும் கலிபோர்னியால இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஹாய் 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 ஹாய்னம்னா போதும். பொண்ணு அப்படி இல்லையே. அப்பான்னு கண் கலங்கனா அடுத்த செகண்ட் அங்க போய் நிக்கணும்ல. அம்மாடி, இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன், சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. குடிச்சிட்டு வளர நினைக்காதம்மா. குடிச்சிட்டு தான் வளர்றீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் வேறம்மா. அதிகபட்சம் அப்பனும் புள்ளையும் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஒன்னா வண்டியில போலாம், சினிமா பார்க்கலாம், குடிக்கலாம், கூத்தடிக்கலாம். ஒரு பொண்ணுக்கும் அப்பனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது வேற. அது எப்படி சொல்றது? அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உலகத்துல சிறந்த உறவுன்னா அதம்மா. பொண்ணை பெக்காத எவனுக்குமே அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. அப்பனும் பொண்ணும் பெருசா பேசிக்க மாட்டாங்க, ஒன்னா ஊர் சுத்த மாட்டாங்க. ஆனா புள்ள வர்றதுக்கு 10 நிமிஷம் லேட்டானா மனசு கடந்து பதறும் பாரு. அதாம்மா பாசம். அந்த நர்ஸு ஒரு துணியில சுத்தி இவளை கொண்டு கொடுத்ததுல இருந்து நான் இவளை ஒருத்த கையில பிடிச்சி கொடுக்கிற வரைக்கும் பின்னாடி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கும் பாரு. அதெல்லாம் எப்படி வார்த்தையில சொல்றது? பொண்ணு பெத்த அப்ப பாசக்காரனா இருப்பான், பொண்ணு பெத்த அப்ப நேர்மையா இருப்பான், பொண்ணு பெத்த அப்ப ஒழுக்கமானவனா இருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணுதான். மகளே, இந்த அப்பா உன்னை எங்கேயாவது கஷ்டப்பட்டிருந்தா, உன் மனசு நோகிற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு தாயே.
சில சமயத்தில் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு உன்னை கண்டிச்சிருக்கலாம். இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு உனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாமல் நான் தப்பாகவே முடிவு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் மனசில் வச்சுக்காத தாயே. என்னங்க என்ன இது ஒரே பாவ மன்னிப்பு படமால இருக்கு. வாய் முட்ரி. அம்மாடி, நீ என் மக இல்லைம்மா, என்னை பெத்த ஆத்தா. உன்னை நான் அப்படி நினச்சி தான் இம்பிட்டு நாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கே இருந்தாலும் தாயே நீ சந்தோஷமா இருக்கணும். ஒரு பொட்ட பொள்ளைய பெற்றுக்கொடு, எங்களுக்கு தாத்தா பாட்டியா ப்ரமோஷன் கொடு. நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உன் பிள்ளைக்கு இன்னொரு தடவை பண்ணணும்னு ஆசையாக இருக்குமா? அதை முதுகில் தூக்கி வச்சுக்கிட்டு யானை சவாரி போனோம். செய்வியா? ஏங்க எதுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளை அழ வைக்கிறீங்க? அம்மாடி, அப்பா மனசில் பட்டதை சொன்னேன், உன்னை எதுவும் கஷ்டப்படுத்தலையே. ஆமா அத வேற கேளுங்க. ஏய், இது எனக்கும் என் பிள்ளைக்கும் நடுவில் நடக்கிற சமாச்சாரம், நீ தலையிடாத. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயா, அந்த இறைவனை நம்பி வந்தாயா. உன் மனசு நோகிற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு தாயே. குடும்பத்துல மூத்த மருமக, மூத்த மருமக, குடும்பத்தோட ஒரே மருமக நீதான். புரியுது, உங்களை மாதிரி ஒரு ஆள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கடா. எவ்வளவு சங்கடத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்ட்டு இப்போதான் எனக்கு புரியுது. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சொல்லியிருந்தா நானே இதை ஈஸியாக முடிச்சிருப்பேன். உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்றலாம் நான் கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள எழுப்பி இதெல்லாம் பேசி புரிய வைக்க முடியுன்ட்டு எனக்கு தோணலை. நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே உங்கள் வழியில் போங்க. நான் வேண்டாம் இருந்து பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லவனாக நடித்து உங்கள் முடிவை மாற்றுறதுக்கெல்லாம் பேசலை. தயவுசெய்து அழாதீங்க. நீங்கள் தப்பு எதுவும் பண்ணலை, பார்த்துக்கலாம். எங்கே போகிறீங்க? இல்லை, ரொம்ப லேட்டாகிடுச்சு. தனியாக போகிறது தேவையில்லாத ரிஸ்க்கு. வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, பிரச்சனை ஒன்றா நான் தானே பண்ணணும். நான் இருந்து ஓகேன்றப்ப மற்ற யாரும் இதை பற்றி கேட்க மாட்டாங்க. வாங்க. சாரி. பரவாயில்ல, வாங்க. வாங்க.
டேய் தூங்கல? இல்ல ஏன்? தூக்கம் வரல. மீனாட்சி, எப்பா எனக்கு தூக்கம் வருது, என்ன தூங்க விடு. கட்டின புருஷன் கண்ணு முடிச்சு கிடக்குறேன். டேய் நீ விடிய விடிய கதை பேசிட்டு விடிஞ்ச பிறகு எழுப்ப எழுப்ப எந்திரிக்காம தூங்குவ. நான் அப்படி தூங்க முடியுமா? எல்லாம் சரிதான், ஒரே ஒரு நிமிஷம் எழுந்துச்சு உட்காரேன். அடடா. மீனாட்சி, ஒரு பாட்டு பாடு. என்னது? இல்லம்மா, ஒரு பாட்டு பாடினாலாச்சும் தூக்கம் வருதான்னு பார்க்கலாமே. பாடவா? என் மடியில படுத்துக்கோ, அப்படியே பாட்டு பாடி தட்டி தட்டி உன்னை தூங்க வைக்கட்டுமா? மீனாட்சி, அற்புதமா இருக்கு இந்த மேட்ரு. அப்படியே படுத்துக்கிறேன். ஓங்கி உன் மூக்குல ஒண்ணு விட்டனா? சின்ன பப்பா இவரு மடியில போட்டு நிலா நிலா ஓடிவான்னு பாட்டு பாடுறாங்க. மீனாட்சி, அந்த நிலா பாட்டு வேணா, வேற நிலா பாட்டு பாடு. அதென்ன வேற நிலா பாட்டு? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். அந்த பாட்டை பாடிட்டு மனுஷ உயிரோட தப்பிக்க முடியுமா உன்கிட்ட இருந்து? சரி, ராத்திரி என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டேன்? நீ எனக்கு என்ன சாப்பாடு வச்ச? நானும் உனக்கு சாப்பாடு எதுவும் வைக்கலையே. வச்சிருந்தா உங்க அம்மா தான் வச்சிருக்கணும். மீனாட்சி, கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? நான் சாப்பிடவே இல்லை, அதான் பிரச்சனை. அடப்பாவி, ஏன்டா சாப்பிடல? இருந்த டென்ஷன்ல மறந்துட்டு இருக்கிறேன். அதானே பார்த்தேன். வழக்கமா படுத்ததும் பக்கத்துல இருக்கிறவ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாம கொரட்டை விட்டு தூக்கத்தை போடுவியே. என்னடா இன்னைக்கு இன்னும் தூங்கலையேன்னு பார்த்தேன். கீழே போ, ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருக்கும். அவன்ல சூடு பண்ணி சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கு. தூக்கம் தானா வரும். ஐயோ, இந்த நேரத்துல இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டா வேலைக்கே ஆகாது. காலையில நெஞ்சில் நின்ற ராகம் ஆயிடும். நீ எனக்கு ஒரு பூஸ்ட் மட்டும் போட்டு விட. என்னை எழுப்பாம விட மாட்டியே. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரியான இம்சடா நீ. வா. டேய், அப்படி வாடா. நீ தாண்டி வர சொன்ன. மீனாட்சி, எங்க அம்மா எழுப்பி கலாய்ப்போமா? எப்பா, ஒழுங்கா பூஸ்டர் குடிச்சோமா வந்து படுத்தோமான்னு இரு. பாத்தியா, கல்யாண பொண்ணு இன்னும் முடிச்சிட்டு இருக்கு. முழிச்சிருந்தா முழிச்சிருக்கட்டும். பொண்ணுக்கு தம்பி, உனக்கே இவ்வளவு டென்ஷன் இருக்கு, பொண்ணுக்கு இருக்காதா? ஏன் மீனாட்சி, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நல்லா தூங்குனியா? கல்யாணத்துக்கு முதல் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? யோசிச்சு பாரு. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீ பிஸியா யாமினிய கட்டி பிடிச்சிட்டு இருந்த. ஐயோ, நானே சனினை தூக்கி பனியில போட்டுக்கிட்டேனே. எல்லா பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்ற டென்ஷன் இருக்கும். எனக்கு மட்டும்தான் யாரோட நடக்கும்னு ஒரே டென்ஷன். வழியுது, தொடச்சுக்கோ. ஏன் மீனாட்சி, நாம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், பொண்ணு நம்மள கண்டுக்காம அசால்ட் பண்றா. இரு, அவளை நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். டேய் வேண்டாண்டா. நாளைக்கு நைட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணதான் பிரச்சனை. இன்னைக்கு நைட்டு போலாம் வா. ஏ கல்யாணம். ஹேய், எங்கடி காணோம்ல? தெரியலையே. ஒருவேளை மொட்டை மாடிக்கு போயிருப்பாளோ? இருக்கும். வா, மொட்டை மாடியிலே போய் ஒரு அட்டாக்க போடுவோம். சரவணா, சரவணா. நடி, என்னாச்சு? இடியட், இடியட். சரவணா, என்னாச்சு? கத்தாத. என்னன்னு சொல்லுடா. என்னடா பண்றது? டென்ஷன் ஆகாத, யோசிப்போம்.